அன்பின் பரம தகப்பனே, ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா. இந்த நல்ல நாளைக்கான கிருபை செய்திரே, உமக்கே எல்லாம் துதி கன மகிமை உண்டாவதாக. வல்லமையுள்ள தேவனே, உமக்கே எல்லாம் துதி கன மகிமை உண்டாவதாக. சேனைகளின் கர்த்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். வானம் உங்க சிங்காசனம், பூமி உங்க பாதபடிக்காக. ஸ்தோத்திரம் ஐயா. ஒவ்வொரு நாளும் ஒரு நல்ல மெய்ப்பனாக எங்களை ஆளுகை செய்கிறவரே, இயேசு ராஜாவே, உமக்கு எல்லாம் துதி கன மகிமை உண்டாவதாக. ஆமாப்பா, இந்த வசனத்தை வைத்து நாங்கள் ஜெபிக்கிறப்போ எங்கள் ஒவ்வொருத்தரையும் ஆளுகை செய்யுமாறு தாழ்த்தி கேட்கிறோம். Psalm 107:29. He made the storm be still and the waves of the sea were hushed. சங்கீதம் 107:29. கொந்தளிப்பை அமர்த்துகிறார், அதன் அலைகள் அடங்குகின்றது. ஆமென். தேங்க்யூ ஜீசஸ். இயேசுவே, இந்த வசனத்தை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். இது கேட்கிற அனைவரையும் நீங்க ஆளுகை செய்து கொண்டிருக்கிறதுக்காக நன்றி அப்பா. கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தோட வாழ்க்கையில இருக்க கொந்தளிப்பை நீங்க அமர்த்துமாறு தாழ்த்தி கேட்கிறோம் இயேசுவே. வாழ்க்கையின் போராட்டமான இருக்கிற சூழ்நிலைகள் இயேசுவின் நாமத்தினால் அடங்கி போவதாக. விசுவாச போராட்டமாக இருக்கலாம், மனக்கவலைகள், பிரச்சனைகள், இழப்புகள், வாக்குத்தத்தம் தாமதமாக கொண்டிருக்கிறது, பலவீனங்கள், சுகவீனங்கள், என்னால பரிசுத்தமா இன்னும் நிக்க முடியல இயேசுவுக்காக, அநேக போராட்ட சிந்தனைகளை நான் இருக்கிறேன், என் தேவனுக்காக நான் அநேக காரியத்துல நான் தவறி விழுகிறேன் அப்படின்ற பாரத்துல இருக்கிற ஒவ்வொருத்தரையும் உங்க பாதத்தன்னை சமர்ப்பிக்கிறோம் ஐயா. வருத்தப்பட்டு வாரம் சுமக்கிறவர்களே, நீங்க எல்லாரும் இடத்தில் வாருங்க நீங்க சொல்லிட்டீங்க அப்பா. எங்களோட இருதயத்தின் பாரங்கள் எல்லாமே உங்க பாதத்தன்னை சமர்ப்பிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்டு பதில் தருவீராக. அநேக அவமானங்கள்ல நிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு அவங்க தலையை உயர்த்துவீராக இயேசு கிறிஸ்துவே. உண்மையை சார்ந்த உமக்காக சாட்சிகளாக நிக்கிற பிள்ளைகள், உமக்காக ஊழியம் செய்கிற பிள்ளைகள் அனைவரும் வாளாக்காமல் தலையாக்குவீராக, கீழாகாமல் மேலாக்குமாறு தாழ்த்தி கேட்கிறோம் இயேசுவே. நீர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்குமே எஜமானரே. இயேசுவே, ஏற்ற நேரம் வரைக்கும் அவங்கள பொறுமையோடு காத்திருக்க கிருபை செய்யுங்க. எதிர்பாராத பிரச்சனைகள் இருந்து அவங்களை விடுதலையாக்கி தருமாறு தாழ்த்தி கேட்கிறோம் இயேசு ராஜா. உங்க வாழ்க்கை சூழ்நிலைகள் மாறி கிருபை செய்யுங்க. ஒரு திருப்பு முனையை அமைத்து தருவீராக எஜமானரே. மனம் இறங்குங்க ஐயா. அவங்க கடன் பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு தாங்க. வழிவாசல் திறந்து தாங்க இயேசு ராஜா. அவங்க கண்ணீருக்கு ஒரு முடிவு தாங்க. உங்க கண்ணீர் உங்களுடைய துருத்தியில இருக்கு நீங்க சொல்றீங்களே ஐயா, அதற்கு ஒரு பதில் தாங்க. ஆனால் எங்க சித்தம் அல்ல ஐயா, உங்க சித்தத்திற்கே நாங்க அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். ஒரு அற்புதம் உங்க வாழ்க்கையில் நடப்பதாக உமக்காக சாட்சிகளாக நிக்க கிருபை செய்யுங்க. எதுவாக இருந்தாலும் இயேசுவே, உண்மை சார்ந்திருக்க கிருபை செய்யுங்க. மனுஷனை நம்பாம இயேசுவே, உண்மை சார்ந்திருக்க கிருபை செய்யுங்க. இயேசுவின் பேரில் பற்றுதலா இருக்க கிருபை செய்யுங்க. நீங்க ஒரு நேரம் வைத்திருக்கிறீங்க. உங்க வாழ்க்கையில அநேக காரியங்கள் மாறும். அது வரைக்கும் உங்களுடைய வார்த்தையினாலும் ஜெபத்தினாலும் உறுதியா நிக்கிற பாத்திரவன்களாக நிலையில இருக்க கிருபை செய்யுங்க. ஆமாப்பா, உங்க வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்துகிறீர். அது என்ன சூழ்நிலைகளாக இருந்தாலும் நாங்க அதுல நிலைநிற்க எங்களுக்கு பலத்தை தாங்க, ஆரோக்கியத்தை தாங்க, தூய ஆவியானவர் வழிநடத்துல தாங்க. பரிசுத்த ஆவியானவரே, ஞானத்தை தாங்கப்பா. விசுவாசத்துல என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ நீங்க தான்ப்பா அவங்கள பலப்படுத்தி தூக்கி விடுமாறு தாழ்த்தி கேட்கிறோம். எந்த இடத்துல அவங்க தவறி விழுகிறார்களோ அவங்க காயத்தை ஆற்றி தேற்றி பலப்படுத்துங்கப்பா. நீரே எங்களுக்கு பலனும் ஜீவனமா இருக்கிறீர் இயேசுவே. இப்ப பொறுப்பெடுத்து வழி நடத்துங்க. சாட்சிகளாக கிளம்பி கிருபை செய்யுங்க. இயேசு எனக்கு செய்தார் அப்படின்ற உறுதுணையாக நிக்க கிருபை செய்யுங்க. ஜெபத்திற்கு பதில் தருவீராக. ஆமாப்பா, இன்றைக்கு யார் யார் என்னென்ன காரியங்களாக போகிறார்களோ அவங்களை பாதுகாத்து பொறுப்பெடுத்த ரத்த கோட்டைகள் முனிமறைத்து வழி நடத்துங்க. தெய்வ தூதர்களால் பாதுகாத்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தினால் எங்கள் தலைகளை தாழ்த்தி ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you, my brothers and sisters. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.